நம்முடைய பிதாவாகிய யாவதேவனுடைய நாமத்தினாலேயும் அவருடைய குமாரனும் நமது அன்பு ஆண்டவருமாகிய யாஷாமேசன் நாமத்தினாலேயும் நம் ஒவ்வொருவருக்கும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தோடு கூட அன்பும் பூரணமாய் வழங்குவதாக. இதனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 34 இருந்து 39 வரைக்கும் வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33 இருந்து 39 வரைக்கும். பக்கம் 216. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? மேசியாவே மரித்தவர், அவரே எழுந்துமிருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாதத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் மேசியாவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய ஆண்டவராகிய யாஸ்வா மேசியாவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். Thank you, sister. God bless you. இந்த புதிய ஏற்பாட்டில் பார்க்குறப்ப மத்தேயு, மார்க்கு, லூக், யோவான் 4 ஆண்டவர் தெய்வம் மனுஷனா பூமியில வந்து அவர் செய்து பிதாவிற்கு செய்த காரியத்தை முடித்து பரமேறி சென்ற காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்கு அடிப்படையாக சொல்றேன். ஆனா இந்த நிருபங்கள் பார்க்குறப்ப ரோமர்ல இருந்தா ஒரு டர்ன் இதெல்லாம் நிறைய உபதேசங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் சபைக்கு வேண்டியதான காரியங்கள்லாம் இந்த நிருபங்களை பார்க்குறோம். இது பார்க்குறோம். முதல்ல ரோமர் புத்தகம் தான் இருக்கிறது. இந்த ரோமர் புத்தகத்துல முதல் அதிகாரத்துல என்ன சொல்றாரு? யாருக்கு எழுதுறதா சொல்றாரு? 1ஆம் அதிகாரம் பாருங்க, 2வது 1:2. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஒருத்தர் யாரு? தேவ பிரியர். இன்னொருத்தர் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. யாரு தேவ பிரியர்? அல்லது தேவனுடைய பிரியம் என்ன? அவர் வார்த்தை கை கொள்வது, அவர் பிரியவனாக அவர் குமாரனை விசுவாசித்து அவரை வார்த்தை கை கொள்வதால் தேவன் பிரியம். அவரோட வார்த்தை கேட்டு கை கொள்வது அவருடைய பிரியமும் நன்மையும் வசனம். மல்கியா 2ஆம் அதிகாரம் 11 பாருங்க. பக்கம் 1105. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், இஸ்ராயேலிலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. யாவே தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். யாவே தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம். அப்போ யாவே தேவன் விரும்புறது அல்ல சிநேகிக்கிறது என்னது? பரிசுத்தமா இருக்கணும். பரிசுத்தம். அதான் இங்க சொல்றாரு, ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் அப்படின்னா
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், ரெண்டு கூட்டத்தும் சொல்லி நிறைய காரியங்கள் தேவன் சுத்தமான ரோமர் கூட முழுக்க பார்க்கலாம் ஒரு அதிகாரமா. 8ஆம் அதிகாரம் ஒரு முக்கியமான அதிகாரம், எல்லாமே முக்கியம். 8வது சென்டர்ல நீங்க பாருங்க, 8வது அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது, 39ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. பக்கம் 215. ஆனபடியால் மேசியா யாசுவாவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. சரி, முதல் வசனம் என்ன சொல்றது, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கருத்து வசனம், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மேசியாவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன சொல்றது, எதுவுமே தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காது, தேவனை பிரிக்க முடியாது. அங்க ஒண்ணு எப்படி ஆரம்பிக்கிறாரு, ஆக்கினை தீர்ப்பு கிடையாது, தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இந்த ரெண்டு காரியத்துக்கும், ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்ற காரியத்துக்கும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதுக்கும் முக்கியமான ஒரு காரணம். அது என்னன்னா, யோவான் 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 128. இன்னொரு வசனம் பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 18, 19. குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான், குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும் என்றான். இன்னொரு வசனம் 18, 19 பாருங்க. அதுல அவரை யாசுவா மேசியாவை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. வெரி குட். அதுக்கு விளக்கமும் சொல்றேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. ஆனா அங்க 8:1 என்ன சொல்றாரு, ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்றாரு. இல்ல, எப்படி, எதனால, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால, ஆமிசத்தின்படி நடக்காம மேசியாவுக்கு உட்பட்டவளா இருந்து முதல்ல தான் ஆவியின்படி நடக்கணும், கரெக்ட். ஆனா அந்த ஆவியின்படி நடக்கிறதுக்கு முதல்ல என்ன ஆகணும், மேசியாவுக்கு உட்பட்டவளா இருக்கணும். மேசியாவுக்கு உட்பட்டவள தான் ஆவி, இல்லைன்னா ஆவி கிடையாது. இப்ப ஆக்கினைக்குள்ளாம இருக்கிறதுக்கு தேவன் என்ன என்ன எதை பயன்படுத்துறாரு, யாரு பயன்படுத்துறாரு, யாசுவா மேசியாவை. 39வது என்ன சொல்றது, அவரோட அன்பை விட்டு பிரிக்கவே மாட்டாதுன்றார். எப்படி அது, அது அந்த அன்பை மேசியாவை விட்டு. அப்ப ரெண்டுத்திலும் பணைப்பு யார் மூலமாய் வருகிறது என்றால் மேசியா மூலமாய் தான் வருகிறது. இந்த அதிகாரம் முழுக்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம 34ல இருந்து பார்க்க போறோம். இந்த பாத்திரம் மற்றது பார்க்கறது இன்னும் நல்லதா இருக்கும். தேவன் தெரிந்து கொண்டவள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார், தேவன் தெரிந்து கொண்டவர்கள். தேவன் யாரை தெரிந்து கொண்டார், யூதர்கள். ஃபர்ஸ்ட் தெரிந்து கொண்டது வந்து யூதர்களை தானே, இஸ்ரேலர். ஏன் மோசே எல்லாம் தெரிந்து கொண்ட, மோசே எல்லாம் யூதர்கள், அவங்க எல்லாருமே, அவங்க எல்லாரும் யூதர்கள் தானே.
நீதிமான் இஸ்ரேல் மக்களை பிரதர். அவங்களை நீதிமான்கள் ஆக்கினாரா? இல்ல இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளதானே நீதிமான்களாக்குறாங்க. நேச்சாக்குள்ளதான். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இது ஏன் இதை சொல்றான்னு பாக்குறப்ப, வெளிப்படுத்தல் 12:10b பாருங்க. வெளிப்படுத்தல் 12:10b முழுக்க ஆச்சுங்க. 10வது பக்கம் 344. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய மேசியாவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். யார் இந்த குற்றம் சாட்டுகிறவன்? பிசாசு. பிசாசு. இப்போ இந்த ரோமர்ல சொல்றாரு, தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏன் இதை சொல்றாரு? ஏன் இதை சொல்றாரு? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஏன்னா தம்முடைய குமாரன் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் நீதிமான ஆக்கிட்டார் இல்லையா? அது எப்படி அவன் குற்றம் சொல்ல முடியும்? குமாரன் விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான ஆக்கப்பட்டது. அப்ப எப்படி அவன் குற்றம் சாட்ட முடியும்? இல்ல, தேவன் தெரிந்து கொண்டவர்களே குற்றம் சாட்டுகிறவன் யார் அப்படித்தானே கேக்குறீங்க? அதான் இங்க அழகா வசனத்திலே வந்து குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான்னா தொடக்கத்திலே இருந்து இவன் தான் குற்றம் சாட்டிட்டு இருக்கிறான். இங்க பவுல் எப்படி சொல்றாரு? என்ன பிரதீப்? குற்றம் சாட்டுகிறவன் இல்ல, ஏதோ லைன் டிஸ்டர்ப் ஆகுது. பிரதீப், ஆஷா ஆண்டி சிக்னல் பிரச்சனையா இருக்கு. ஆஷா ஆண்டி தான் பேசுறாங்க. சிக்னல் விட்டு தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யாருன்னு கேட்கிறாரு. குற்றம் சாட்டுகிறவன் யாருன்னு பார்த்தோம். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இதே அப்படி சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாக்கா நமக்கு குற்றம் சாட்ட முடியாது. அதானே அப்படி வருமா? அப்படியா? ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லப்பட்டாச்சு. குற்றம் சாட்டுகிறது. குற்றம் சாட்டுகிறவன் யாரு அப்படின்னா பிசாசானவன் தான் பிரதர். ஏன்னா இந்த தாழ தள்ளப்பட்டு போனதுன்றது வசனம் இல்ல. இல்லம்மா, நீ சொல்றது கேள்வி இல்ல. அவன் என்ன ஏன் அப்படி சொல்றாருன்னு கேக்குறாரு பவுல். அப்படிதானே பிரதர்? ஆமா ஆமா. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? பிசாசுன்றது தெரியுது. பவுல் இங்க ஏன் மென்ஷன் பண்ற? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் யாருன்றது ஏன் பவுல் சொல்றாரு? பவுலிங்க கேட்கறதுக்கு நோக்கம் என்ன? குமாரனுக்குள்ளாக நம்மள எல்லாம், அவர் மூத்த குமாரன், நம்ம அவருக்குள்ள வந்துட்டோம். அதனால அவரையும் நம்ம ஒன்னா சேர்ந்துட்டாரு. அவர் மூத்த குமாரன், அவருக்குள்ள நம்மள எல்லாரையும் நினைச்சிட்டாரு. அது எப்படி அவன் குற்றம் சாட்ட முடியும்? அதுதான் கேட்கிறாரு, யார் குற்றம் சாட்ட முடியும் என்று அழுத்தமா கேட்கிறாரு. தம்முடைய குமாரன் சகோதரர்களுக்கு முதற் பெயராக இருக்கும்படி தேவன் எவரை முன்னறிந்தாரோ அவர் முன் குறிச்சிருக்கிறாரு. அங்கே இருக்குது இல்ல பிரதர்? அப்ப நம்மள முன் குறிச்சிருக்கிறாரு மரணத்துக்குள்ளாக. தெரிந்து கொண்டது வேற, சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிற தெரிந்து கொள்வது வேற, முன் குறித்தல். அவருடைய சாயலுக்கும் ஒப்பாய்க்கு இருக்கிறாரு. அதான் சிஸ்டர், அங்க வந்து முன் குறிக்கிறது இல்ல பிரதர். அவர் சாயலுக்கும் ஒப்பாய்க்கு இருக்கிறாரு. அவர் யாரு? அவர்கள் நீதிமானம் ஆக்கி இருக்கிறார். நீதிமான ஒரு நிமிஷம். அது 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 என்ன முன் குறிக்கிறது? நான் கேட்டு தெரிந்து கொள்றது.
அதான் வெளிப்படுத்தல இருக்குல்ல, அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மை உள்ளவர்கள். நம்ம வெளிப்படுத்த 12 என்ன பார்த்தோம்? பிசாசு என்ன பண்றான்? சகோதரர்கள் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறான். அதுதான் அவனோட வேலையை. அதுல இருந்து பாக்குறோம் இல்லையா? இப்ப 1 யோவான் 3:8 என்ன சொல்லுது? பாவம் செய்கிறவன் அழிக்கும்படி தேவகுமாரன். வசனத்தை வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். சரி, இப்போ பிசாசு ஆதி முதல் பாவம் செய்கிறான் இருக்கு. ஆதி முதல் எங்க இருந்து? ஆதாம் ஏவாளை உருவாக்குறதுக்கு முன்னாடி இப்ப ஆதில இருந்து குற்றம் சாட்டி கொண்டுதான் இருக்கிறான். யாரு? ஆதாம் காலத்துல இருந்து செய்யறது குற்றம். அதனாலதான் குற்றம் சாட்டப்பட்டதுனால்தான் இவங்க எல்லாரும் மரித்த அத்தனை பேரும் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டார்கள்? கல்லறையில வைக்கப்பட்டார்கள். அவன் சரீரம் கல்லறையில வைக்கப்பட்டது. ஆனால் அவங்க எங்க இருந்தாங்க? சரீரம் போனாலும் அவங்க பாதாளத்துல இருந்தாங்க. அவங்க எல்லாரும் பாதாளத்துல இருந்தாங்க. பரிசுவான்கள் பரிசுவான் இல்லாம எல்லாருமே பாதாளத்தான் இருந்தாங்க. இதுவரைக்கும் புரியுதா? ஆதாம் முதல் எல்லாரும் ஆண்டவர் வர வரைக்கும் உலகத்துல மரிக்கிற அத்தனை பேரும் பாதாளத்துக்கு தான் போனாங்க. சரீரம் கல்லறையில் வைக்கப்பட்டது, அவங்க பாதாளத்துக்கு தான் போனாங்க. அப்ப பாதாளத்துக்கு போயிருக்கிறப்ப அவங்க எங்க இருந்தாங்க? ஒரு சிலர் நீதிமான்கள் ஆபிரகாமின் மடியிலும், அக்கிரமக்காரர்கள் வேதனை உள்ள இடத்திலும் இருந்தார்கள். வேதனை உள்ள இடம் ஞாபகம் எங்க பாக்குறோம்? லூக்கா 16வது அதிகாரம் எடுங்க. எலியாசர் பணக்காரன் எலியாசர். லூக்கா 16th சாப்டர். எல்லாம் தெரியுங்களா? 27வது பாருங்க. பக்கம் 108. முதல்ல 25 வாசிங்க, அப்புறம் 27 வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். எலியேசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். சரி, இப்ப 27வது வசனம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு போறோம். இப்ப அவன் என்ன சொல்றான்? எலியேசரை பார்த்து என்ன? எலியேசர் எப்படி பாக்குறான்? 23வது என்ன சொல்றது? கண்களை ஏறெடுத்து. அப்ப இவன் இருக்கிற இடம் வேதனையில இடம்ன்றான். எலியேசர் இருக்கிற இடம் என்னது? தேற்றப்படுகிற இடம். தேற்றப்படுகிற அல்லது இழைப்பாறுதல். தேற்றப்படுகிறது என்னது? பூமியில நாட்கள்லாம்
கஷ்டப்பட்டு பாடுகள், எல்லாரும் எந்த சூழ்நிலையும் நமக்கு பாடுகள், எங்க போனாலும் பாடுகள், வீட்டுல இருந்தா பாடுகள், ஆபீஸ்ல போன பாடுகள், ரோடு போன பாடுகள், எங்க வேலை செய்யற பாடுகள், எல்லா இடத்துலயும் பாடுகள். ஏன் ஒரு மனுஷனுக்கு அவங்க வீட்டாரே சத்துருன்றார். எல்லா இடத்துலயும் பாடுகள். எப்படி மகன் தகப்பன் மாமி மருமகள், இப்படிதான் சத்தியத்தை நிமித்தம். அப்ப சத்தியம் பாடுகள் தான். யோவான் 16:33 தான் சொல்றாரு. யோவான் 16:33 என்ன சொல்ற பாருங்க ஆண்டவர். 16:33. பக்கம் சொல்லுங்க. 152 பக்கம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்னிடத்தில் சமாதானம், உலகத்தில் உபத்திரம். உலகத்துல சமாதானம் கிடையாது. உலகத்துல உபத்திரம் தான், ஆனா என்னிடத்தில் சமாதானம். நான் வந்துதான் பூமியில சமாதானத்தை கொண்டு வர போறேன். அதனாலதான் சொல்றாங்கிறார். இப்போ வேதனை உள்ள இடம், தேற்றப்படுகிற இடம், 2 இடம். எல்லாரும் இதெல்லாம் இருந்தாங்க. ஏன் எல்லாரும் அடைக்கப்பட்டிருந்தாங்கன்னா, பாவம் செய்த நிமித்தம் வழியாய் எல்லாரும் அங்கதான் போனாங்க. முந்தினாதான் செய்த பாவத்தின் நிமித்தம். இதற்கான கிரேத்த ஆண்டவர் கொடுத்த உடனே என்னாச்சு? தேற்றப்படுகிற அந்த இடமானது எடுத்துக்கொள்ளப்பட்டு பரதீசிலே, அதான் சொல்ற கள்ளனுக்கு, இன்றைக்கு என்னுடனே கூட நீ பரதீசில் சொல்லுகிறேன், மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன். அப்போ அங்கே போன பிறகு ஒருவனும் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் வேதனை உள்ள இடத்துல இருக்கிறவனுக்கு குற்றம் உண்டு. அதான் இங்க சொல்றாரு. அப்ப இதுக்கு எப்படி அங்க போக முடியும்? இந்த பரதேசுக்கு கிறிஸ்துக்குள்ளதான் போக முடியும். குமாரனுக்குள்ளதான். நீ கேட்கலாம், குமாரன் வரத்துக்கு முன்னால என்ன பண்றது? நம்ம எல்லாம் புதிய ஏற்பாடுக்காரன், அவங்க எல்லாம் நம்ம இல்லாமல் அவர்கள் பூரணராக முடியாதுன்னு. அவங்க எல்லாம் தேற்றப்பட்டு இருந்தார்களே தவிர அவர்கள் எப்போ உயர்த்தப்பட்டார்கள்? கொடுத்தனால்தான் அவர்கள் தேற்றப்படுகிற இடத்திலிருந்து உயர்த்தப்பட்டு அங்கே இடைப்பாடுகள் அடைகிறார்கள். ஆனாதான் அவங்க மேல குற்றம் சாட்ட முடியாது. அப்போ பரிசுத்தவான்களும்படி அழைக்கப்பட்டவர்களும் இவெல்லாம் யாரு? தெரிந்து கொண்டவர்கள். இவர்கள் மேல யார் குற்றம் சாட்ட முடியும்? அப்பனா இருக்கிற இங்க இப்போ கிடையாது இல்ல பிரதர், அங்க இருக்கிறவங்க தான் அது இல்ல, பூமியில நமக்கும். இது ஏன் பவுல் எழுதுறாருன்னா, ரோமர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ரோமாபுரி பட்டணத்துல இருக்கிற சபை அது எப்படிப்பட்ட காரியம், எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருந்தது, அது மனதில் வச்சுதான் எழுதுறாரு. அந்தந்த சபைகளுக்கு அங்க என்ன நிலவரம் இருக்கோ, அந்த பட்டணத்துல என்ன நிலவரம் இருக்கோ, அந்த நிலவரத்துக்கு ஏற்பதாக தேவ ஆலோசனை இங்கே பவுலை கொண்டு தேவன் தம்முடைய ஆவியை கொண்டு கொடுக்கிறார். அப்ப அவங்க எப்படி சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு சபைக்கு உபத்திரம் எங்கேருந்து வந்தது? ரோமர் மாத்திரம் யூதர்களும் பண்ணாங்க, ரோமர்கள் ஒரு சைடு யூதர்கள், ஒரு சைடு ரோமர்கள். இப்படிப்பட்ட நிலைமையில ரோமர்கள் எப்படி இவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க? ஏதாவது இப்ப எப்படி ஏதாவது ஒரு காரணம் காட்டி குற்றம் சொல்றது. அப்ப பூமியில இருக்கிற நாட்கள்ல மனுஷங்களை உங்களுக்கு குற்றம் சாட்டலாம். பவுலை விலகிடுறாங்க அகிரிப்பா ராஜாக்கு முன்னால போறவங்கள. அப்ப என்ன தீர்மானம் ஆகுறாங்க?
இவன் ராயனுக்கு அபயமானாது விடுதலை பண்ணலாம். அப்ப குற்றம் சாட்ட முடியாது. நல்லா புரியுதா? புரியுது. குற்றம் சாட்ட முடியாது. எப்போ மேசியாவுக்கு உட்பட்டிருந்தார். அதான் சொல்றாரு, நீ உலக காரியமா உலகத்தை உங்களை குற்றம் சாட்டலாம், நீ பண்ணாத தப்ப பண்ணான்னு சொல்லி உன்னை போட்டு வாட்டலாம். ஆனா தேவன் ஒருபோதும் அநீதி செய்கிறவர், நீதி உள்ள தேவன். அப்ப போலீஸ் அவங்களை என்கரேஜ் பண்றாரு. ஏன் இப்படி என்கரேஜ் பண்ணாருன்னா, அந்த அதிகாரத்தை முன்னாள் அதெல்லாம் வர வாரம் பார்க்கணுமோ, முன்னால இருக்கிற வசனங்கள்லாம் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து சரீரத்தை குறித்து எல்லாம் சொல்றாரு. அருமையான அதிகாரம். அப்ப இவங்களை இப்படி சொல்லி என்கரேஜ் பண்றாரு. இப்படி யார் குற்றம் சாட்ட முடியும்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குறவர். தேவன் எப்படி நீதிமான்கள் ஆக்கினாரு? 2 கொரிந்தியர் 6:20. 2 கொரிந்தியர் 6:21. 5:21. சாரி வாசிங்க. பக்கம் 249. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ரோமர் 3:23-24 பாருங்க. பக்கம் 209. சாரி 23-24. 210. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே மேசியா யாஸ்வாவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப தேவன் தான் அவர்களை நீதிமான்கள் ஆக்குறார். அப்ப இப்படி நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் மேல் குற்றம் சாட்ட முடியாது. நீ உலக காரியமா ரோமர்கள் போட்டு வதைக்கிறாங்க, ஆனா கவலைப்படாதீங்க, ஒரு காலம் உண்டு. உங்களை குற்றம் சாட்ட முடியாது. பவுல் என்கரேஜ் பண்றாரு, அது சொல்றாரு, நிமித்தம் நேரமும் கொல்லப்படுகிறோம். அல்ல, அது 34 ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? மேசியாவை மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். முதல்ல குற்றம் சாட்டுறது, அது பிறகு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது. யார் யார் நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? ஆக்கினைக்குள்ளாக நம்மளை யார் தீர்க்க? சத்ருவா? ஆண்டவர் பண்ணலாம். தேவன் ஆண்டவர் 2 பேர் தான். கொல்ல வல்லவனும் பயப்படாமல், மத்தேயு 10 அதிகாரம், சரீரத்தை ஆத்மாவையும் நல்ல நரகத்தில் மத்தேயு 10:27-28 பாரு. அப்போ அவங்களுக்கு தான் அது முடியும், வேற யாரும் ஆக்கினைக்குள்ள தீர்க்க முடியாது. அதிகபட்சம் நம்மள சரீர பிரகாரமா சிரசேதம் பண்ணலாம், அது மேல ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல சொல்லுவாங்க வழக்க சொல்ல, பயப்படுறவனுக்கு பயப்படாதவனுக்கு ஒரே நாள் தான் சாவு, பயப்படுறவனுக்கு தினம் தினம் சாவு. ஆக்கினைக்குள்ளாக தைரியம் சொல்றார். தீர்க்கிறவன் யார்? மேசியாவே மரித்தவர். ஏன்னா உண்மையில வர வேண்டிய ஆக்கினை அவரை எடுத்துட்டார். அப்ப அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. நம்ம ஆக்கினைக்குள்ள தீர்க்குதுன்னா அந்த அதிகாரம் உண்டு. ஏன்னா அவர் நம்மளை பர்ச்சேஸ் பண்ணிட்டார், நம்மளை கிரயம் கொடுத்து வாங்கி விட்டார். நாம் அவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமைகள் ஆகிவிட்டோம். அப்ப அவருக்கு அந்த அதிகாரம் உண்டு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவர் பண்ணுவாரா? அவரே மரித்தவர், அவரே எழுந்து. எதுக்காக மரித்தார்? நமக்காக மரித்தார். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 3வது பாருங்க. 41 பக்கம். நான் அடைந்ததும்
உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், மேசியாவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. அப்ப நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். ஒரு பாட்டு கூட உண்டு, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தேன், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். அப்போ நமக்காக அவர் மரித்தார், நமக்காக எழுந்தும் இருக்கிறார், தேவனுடைய உலகத்தில் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசுறார். அப்ப அவர் ஆகினை தீர்ப்பாரா? முடியாது. அப்ப என்கரேஜ் பண்றார். சொல்லிட்டு உமது நிமித்தம் எந்நேரமும் சங்கீதத்துல சொல்றார், உமது நிமித்தம் எல்லோரும் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும். என்ன எழுதியிருக்கிறது? யார் எழுதினாங்க? அதை எடுங்க. 44ஆம் சங்கீதம் எடுங்க. வெரி குட், காட் பிளஸ் யூ. பக்கம் 44:22. 697 பக்கம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம். இதுதான் சொல்றாரு பவுல். அப்படி ஆனாலும் மேசியாவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுறார். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, ஒவ்வொரு காரியமும் உபத்திரவம்ன்றது. ஏன் அங்க ரோமாவில் இருந்தவர்கள் உபத்திரப்பட்டார்கள். வியாகுலமோ, வியாகுலம்னா என்ன? வியாகுலம், வியாகுலம் அகோனின்னு நீங்க சொன்னீங்க. தனித்திருந்து அதை அழுத பாக்குறவங்க வேதனைப்பட்டார். வியாகுலப்பட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல இல்ல இல்ல, அந்த வேதனை, அந்த வலி, வேதனை, வேதனை, வலியின் வேதனை. வியாகுலமோ, துன்பமோ, பசியோ. நான் ரோமர்கள்ல எப்படிப்பட்ட சிறையில வயத்திலிருந்து வருகிற ஒரு பசியோ. ரோமர்கள் காலத்துல என்னன்னா ஜெயில போட்டு ஒழுங்கா சாப்பாடு கூட போட மாட்டாங்க, அவளை வதச்சாங்க, சித்திரவதை பண்ணுவாங்க. துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ. அதே நிர்வாணம் ஆண்டவரை என்ன பண்ணாங்க? என்னன்னா பப்ளிக்கா ஹியூமிலேட் பண்றதும்பாங்க, மானபங்கப்படுத்துதல். நீ மேசியாவின் நாமத்தை நிராகரித்தால் உன்னை விட்டுடுவோம், இல்லைன்னா உன்னை துணியெல்லாம் உறிஞ்சிடுவோம். எப்படிப்பட்ட பாடுகள் பாருங்க. நாச மோசமோ இருக்கிறதெல்லாம் பிடிக்கிறது, பட்டயமோ, எல்லாம் இதெல்லாம் ஆண்டவர் நிமித்தம் வரும். ஆண்டவர் நிமித்தம் கண்டிப்பா வரும். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 1:10. 334. யாவே தேவனுடைய நாளில் ஆவிக்குள்ளானே, அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். ஒரு நிமிஷம். 9வது வசனம். உங்கள் சகோதரனும் யாஸ்வா மேசியாவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு
அவருடைய ராஜ்யத்திற்கும் உபத்திரவத்துக்கும் யாஸ்வா மேசியாவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் யாஸ்வா மேசியாவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மூர் என்னும் தீவிலே இருந்தேன். யாஸ்வா மேசியா நிமித்தம் என்ன வருது? உபத்திரவம். இயேசு ஆண்டவா கண்ணீரெல்லாம் துடைப்பார். பரவாயில்ல, வேலை வசதிகள் இல்லையோ, வீட்டில் வறுமை தொல்லையோ, கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ, கார் உனக்கு கிடைக்கும், கடன் பிரச்சனை தீரும், அதெல்லாம் இல்லை. உபத்திரவம். அன்றியும் கிறிஸ்தியேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் உபத்திரப்படுவார்கள். ஏன்னா நம்ம ரட்சிப்பின் அதிபதியே உபத்திரம். அப்போ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எல்லாம் அவங்களுக்கு என்ன வந்தாலும் இவை எல்லாற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராக இருக்கிறோமே. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்காங்க அந்த வசனம்? 37 வசனம் இங்கிலீஷ்ல. அந்த இங்கிலீஷோட தமிழ் தான் பெட்டரா இருக்கும். நீ கூட பார்க்கலாம். 37. No, in all these things we are more than conquerors through him who loved us. More than conquerors. தமிழ்ல இப்ப எப்படி இருந்திருக்கணும்? தமிழ் எப்படி இருந்திருக்கணும்? இங்கிலீஷ் அப்படி இங்கிலீஷ்ல தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணா மோர் தேன் கான்கரஸ்னா மிகுதியான சொல்லலாம், மிகுதியான ஜெயம். ஆனா தமிழ் எவ்வளவு அழகா இருப்பாருங்க, முற்றிலும் ஜெயம். அங்க எப்படி இருந்திருக்கணும்? டோட்டல் கான்கரஸ், டோட்டல் கான்கரஸ், அப்சல்யூட் கான்கரஸ். யாராலே அன்பு கூறுகிறா? யாரால நாம் அன்பு கூறுறோம்? இவை எல்லாத்திலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்வர்களாக இருக்கிறோமே. யார் நம்ம மேல அன்பு கூறுறாங்க? மூலமா அன்பு கூறுகிறாங்க. இல்ல இங்க சொல்லப்படுது யாரு? இது மேசியா. நம்மில் அன்பு கூறுகிறாளே மேசியா. எப்படி மேசியா? என்ன ஆதாரம்? அதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாருன்னு மேலே வசனம் இருக்கு. அன்பின் மூலமானே தானே வந்தது, ஆண்டவர் தான் வரணும். 37வது வசனம் தெலுங்குல 37 இருக்கு, தமிழ்ல எத்தனாவது வசனம் வந்து நம்மில் அன்பை கூறுவோர் மூலமாய் வருது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பே தேவன். அப்ப அவருடைய அன்புனாலதான் அவர் இந்த உலகத்துக்கே வந்தாரு. அதாவது 3:16 யோவான், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இப்ப இந்த இடத்துல சொல்லப்படுது யாவை தேவனா மேசியாவா? மேசியா. அதுக்கு ஆதாரம் ஆஷாஸ்ல 3:16 சொன்னாங்க ஒரு வசனம். நீங்க வசனம் சொல்லுங்க. 15 கொரிந்தியர் 15:1-57. 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய ஆண்டவராக யார் சொன்னா நமக்கு ஜெயம் கொடுக்கிறது? நம்முடைய ஆண்டவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தான். தேவன் தான். 1:4 இப்போ எபேசியர்லயும் 2வது அதிகாரத்திலேயே வெற்றி சிறந்த பிதாவாகிய தேவன் குமாரனை கொண்டு வெற்றி சிறந்தார் இல்லையா? துறைதனங்கள் அதிகாரிகளை புரிந்து கொண்டு. அது கரெக்ட், அது பிதாவாகிய தேவன் தான் கரெக்ட். அப்ப இது எப்படி? அதேதான். அதான் ஆண்டி சொல்லிட்டாங்க, அப்பயே சொல்லிட்டாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிட்டாங்க.
ஆனா இந்த இடத்துல தேவனா மேசியாவா? வேற ஆச்சாரத்தை சொல்லிட்டாங்க இல்ல. இப்ப ஆச்சாரத்தை ஆணித்தனமா அவங்க போல்டா சொன்னாங்க 3:16. அது நம்ம அது சைடு மறுக்கவே முடியாது. அதே போல யோவான் 17:26 கூட சொல்லியிருக்கிறது தேவனுடைய அன்பு அப்படின்னு தான் சொல்லியிருக்குது. ஏன்னா அங்க என்ன சொல்லிருக்காருன்னா, நீர் என்னில் வைத்த அன்பு அவர்கள் இருக்கும்போது அது தேவனுடைய அன்பு அவர் சொல்றாரு. பட் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது வந்து இப்ப கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறது அப்படின்னா கண்டிப்பா இது அவரோட அன்பு தான் மேல் வசனம் சொல்லுது. கிறிஸ்துவின் அன்பு தேவனுடைய அன்பு தானம்மா. அவர் அன்பு கூர்ந்ததுனால தானே அவரை அன்புனாரு. இல்லைன்னா எப்படி வரும்? வெளிப்படுத்தல் 3:26 பாருங்க. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். அது 20. நான் ஜெயம் கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன். இன்னைக்கு நான் அந்த வசனம் பத்தி பேசணும். 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ நம்ம ஜெயம் கொள்றது எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? அவர் ஜெயம் கொண்டனால தான். யாரு? ஆண்டவர் ஜெயம் கொள்றார். அப்போ ஆண்டவர் முற்றிலும் ஜெயம் கொள்கிறதுனால நாமும் அவர் நம்மளை அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனை கொடுத்தனாலே நாமும் முற்றிலும் ஜெயம் கொள்வோம். கண்டிப்பா தேவன் நம்மளால அன்பு கூர்ந்தனால தான் இவர் அனுப்பிச்சாரு. அது இல்லவே இல்லை. நான் இந்த இடத்துல அப்போஸ்தலன் இப்போ தெளிவா சொல்றாரு. வந்து கிறிஸ்துவின் அன்பை டீல் பண்ணிட்டு இவர் நம்மளை அன்பு கூர்ந்ததுனால என்னென்ன ஆச்சு? உங்களுக்கு என்னென்னலாம் வருது? இவர் ஆண்டவர் உங்களை அன்பு கூர்ந்து தன்னுடைய ஜீவனை விட்டதுனாலதான் நீங்க எல்லாம் இப்போ சீஷர் ஆயிட்டுங்க, பரிசுத்தவான்கள் ஆக்கிட்டுங்க. நீங்க எல்லாம் பரிசுத்தவான்கள் ஆனதுனால உங்களுக்கு என்னென்னலாம் வருது? உபதிரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், இதெல்லாம் வருது உங்களுக்கு. நீங்க பாட்டுக்கு இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்காம ரோமத்தில் இருந்தவங்களுக்கு எழுதுறாரு. நீங்க பாட்டு இதெல்லாம் ஏற்றுக்காம இருந்தீங்கன்னா நல்லா ஜாலியா இருந்திருப்பீங்க. அப்போ அவர் உங்களிலே அன்பு கூட்டு தம்முடைய ஜீவனை விட்டதுனாலே இதெல்லாம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் கடைசி வசனம் தேவனுடைய அன்பை விட்டு, கிறிஸ்துவில் உள்ள தேவனை அன்பை விட்டு. கண்டிப்பா இல்லைங்களே. இந்த இடத்துல அவர் சொல்றது போல எதை டீல் பண்றாருன்னா, கிறிஸ்து நம்மள அன்பு கூர்ந்ததுனாலே, கிறிஸ்து நம்மள அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை என்ன பண்ணிட்டாரு? அவருடைய சீஷர்கள் ஆக்கிட்டாரு. அவருடைய சீஷர்கள் ஆக்கின உடனே நமக்கு என்ன வருது? உபத்திரவம் எல்லாம் வருது. அது முன்னாடி இருந்ததுன்னா அப்படியே போயிருந்திருப்போம். இந்த வம்பே வேண்டாம், உலகத்தோடு இப்ப எப்படி முன்ன கூட்டத்தோட இருந்திருப்போம் எல்லாம். ஆனா இப்ப எப்படி தனியா வந்துட்டோம். நம்மளை பார்த்தா எல்லாம் பரியாசம் பண்றாங்க. இது ஒரு லூசு அப்படித்தானே பண்றாங்க. நம்மளை ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போ பவுல் பர்டிகுலர் இந்த இடத்துல அன்பு கூறுறதுன்னு சொல்றது யாருன்னா மேசியாவை சொல்றாரு. அப்பதான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம். இன்னைக்கு நான் கூட வரும்போது என் கூட பஸ்ல ஒருத்தர் வரும்போது அவருக்கு நான் சத்தியத்தை சொல்லிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, இப்பதான் ஒரு 30 வருஷம் முன்னாடி எல்லாம் இந்த அல்லேலூயாவே இல்ல, மாதா தான், அந்த மாதா எனக்கெல்லாம் தெய்வம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் வந்திருக்குது இந்த அல்லேலூயா. யார் சொன்னா இந்த அல்லேலூயா? மாதாவே அது இல்லாம வரலைங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி அல்லேலூயா கிடையாதான். அறியாமல் இருக்கிறார்கள். என்ன பண்றது? சொல்லிட்டு போல் மரணம் மரணமானாலும் ஜீவனானாலும். இப்ப முதல்ல 36 வசனத்துல சில காரியம் சொல்றாரு, பட்டியல் போட்டாரு. 37 எதை போடுறாரு? மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் இதெல்லாம் வருங்காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் ஏன் கடந்த காரியங்களானாலும் போடல? கடந்த காலத்துல கிறிஸ்து மறிக்கல.
இல்ல இல்ல இல்ல, இங்க என்ன சொல்ல பாருங்க, நிகழ்காரியங்கனாலும் வருங்காரியங்கனாலும், நிகழ்காரியங்கனாலும் வருங்காரியங்கனாலும் ஒவ்வொன்றா பட்டியல் போடுறார். அப்போ இங்க முதல்ல 36 சொன்ன காரியங்கள் பூமியில நடக்கிற நிறைய காரியங்கள். ஆனால் இங்க மரணம் இதெல்லாம் எங்க வருது நமக்கு? மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு. பிசாசு எங்க வந்தான்? வானத்துல விழுந்தான். அதனாலதான் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் தேவ தூதர்கள் கூட எப்படி? எபேசியர் 2 வசனமும் எபேசியர் 6:12 வசனம் 264 பக்கம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 6:12 வாசிக்கிறோம். 269 பக்கம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் நிகழ்காரியங்கள் வருங்காரியங்கள் என்ன? ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். அது ஆபிரகாம் அழிச்சிட்டார். ஆபிரகாம என்ன சொல்றாரு? உன் தேசத்தையும் உன் இனத்தாரையும் விட்டு நான் காமிக்கிறேன். அப்புறம் அழைக்கிறாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் ஆகிய ஈசாக்கை நான் உனக்கு காண்பிக்கும் மலைகள் ஒன்றிலே தகன பலியா பலியிடுகின்றேன். இந்த 2 அக்கேஷன்லயும் ஆபிரகாம் என்ன பண்ணாரு? கேள்வி கேட்கல. ஆனா இன்னைக்கு அதனால்தான் அந்த ஆபிரகாம் வாக்கு கொடுத்தது இன்னும் காப்பாத்துறாரு. அதனால என் சிநேகிதனாகி ஆபிரகாம் என்றார். இன்னைக்கு நமக்கு ரட்சிக்கப்பட்டு நிறைய ஊழியத்தின் பாத்திர வந்து ஊழியம் கூட பண்றோம், என்னையும் சேர்த்து சொல்றேன் நான். ஆனால் ஒரு சில காரியங்கள் நிகழ்காரியங்கள் வரும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் அப்படி ஒருத்தர் கேட்கிறார், வருகிற ஒரு நீர்தானா அல்லது யாரு யாரு? ஏன் அவருக்கு சந்தேகம் வந்துச்சு, இவரை ஜெயில போட்டாங்க. அவருக்கு உபதிரம் வந்தோடனே ஆட்டம் கண்டெடுத்து விசுவாசம். முதல்ல என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவாவட்டு குட்டிங்கிறாரு. பரிசாவி ஆண்மையிலிருந்து நீ காண்கிறாயோ அவரே தேவகுமாரன் சாட்சி கொடுக்கிறார். நல்ல வல்லமையா பிரசங்கம் பண்றார், யூடியூப்ல கூட போடுறார். எப்சிபா பாக்குறா என்னன்ட்டு. நான் என்னதான் சொல்றேன், நம்ம எல்லாரும் சொல்றோம், நல்ல வல்லம் எல்லாம் பண்றோம். ஆனால் நிகழ்காரியங்கள் தான் ஒரு ஒரு இஷ்யூன்னு வரப்ப நம்ம என்ன ஆறோம்? கொஞ்சம் அப்படி சில நேரம் நிறைய நம்ம பாடுவோம், எண்ணம் வெளியே போராட்டம் உபயம் எத்தனையோ எத்தனையோ. அப்ப நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள், ஐயோ ஆண்டவர்கிட்ட வந்துட்ட கரெக்ட், ஆனா என்ன ஆகுமோ, என் வீட்டார் என்ன சொல்லுவாங்களோ, வீட்டுக்கு தெரியாம இருந்துன்னா என்னுடைய அப்பா என்ன சொல்லுவாரோ, என்னுடைய அம்மா என்ன சொல்லுவாங்க, என்னுடைய கணவர் என்ன சொல்லுவாங்க, என் மனைவி என்ன சொல்லுவாளோ. எவ்வளவு போராட்டங்கள், வருங்காரியங்கள் என்னெல்லாம் நடக்கும். எனக்கு இந்த உபத்திரவம் இருக்கே. ரோமாபுரில இருந்து எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாத வந்திருப்பாங்க குடும்பத்துல. இன்றைக்கு அதே நிலவரம்.
அப்படி இருக்கிறப்ப ஒரு வீட்டில இருந்து ஒருத்தரை அழைக்கிறோம், தேவன் அழைக்கிறார். அப்ப என்ன ஒரு பயம், ஒரு இது இருக்கும். ஆனாலும் இது எல்லாம் எது இருந்தாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும், பவுல் சொல்றாரு, கவலையப்படாதீங்க. அதை உணர்ந்திருக்கிறாரு. இவர் உணர்ந்ததுனால்தான் அவனுக்கு எழுதுறாரு. 2 Corinthians 12 சொல்றாரு, 11 பட்டியலே போடுறாரு, என்னென்ன கஷ்டம்லாம் பட்டேன், பாடுகள் பட்டேன். 12 என்ன சொல்றாரு? 2 Corinthians 12 10 தலப்படுத்துகிறார். 12:10 அந்தபடி நான் பக்கம் 255. யாருமே வாசிக்க மாட்டேன்றீங்க. சாரி பிரதர், எனக்கு மிஸ் ஆயிட்டேன். 2 Corinthians 12:10. அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் யாஸ்வா மேசியாவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். நான் பிரியப்படுகிறேன். ஏன் இந்த சொல்றாரு பாருப்பா, கலாத்தியர் எடுத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, கலாத்தியர் 6 அதிகாரம் 14 பாருங்க. பக்கம் 263 14 தானே பிரதர்? 17. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. ஆண்டவராய யாஸ்வா மேசியாவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த உபத்திரவம் பாடு எல்லாத்தையும் அவர் எப்படி பிரியமா ஏற்றுக்கொள்கிறார். பிரியமா ஏற்றுக்கொண்டு அங்கே பசுவான்களுக்கும் பசுவான் அழைக்கப்பட்டவர்களும் என்ன சொல்றாரு, இந்த உபத்திரவனால கலங்காதீங்க, ஒருவனும் கூட மேற்கொள்ள முடியாது, ஒரு பவரும் கூட மேற்கொள்ள முடியாது, ஒரு சக்தியும் என்ன எதிர்ப்பு வந்தா வரட்டும், ஆனால் ஒன்றே ஒன்று, அது என்னது? தேவனுடைய அன்பு. அந்த தேவனுடைய அன்பு அது எங்க காணப்படுது? அது எங்க வெளிப்பட்டது? யாஷுவா மேசியா, ஆண்டவராக யாஷுவா மேசியாவில் வெளிப்பட்டது. அந்த அன்பு உங்களை தேவனுடைய அன்பிற்கு பிரிக்க மாட்டாது பிரியமானவர்களே. ஏன்னா நீங்க அவருக்குள்ளாக உட்பட்டிருக்கும் போது வாக்கினுக்கு நீங்களாகி ஜீவனுக்கு உட்பட்டிருப்பீர்கள். இதுதான் சொல்லி முடிக்கிறார் இந்த 8ஆம் அதிகாரத்துல. இதுதான் சொல்லி முடிக்கிறார். ஆனா அந்த 8ஆம் அதிகாரம் 1ஆம் பாக்குறப்ப நிறைய பார்ப்பாங்க, என்னன்னா நான் ஏன் இதை முதல்ல இருந்து எடுத்துருக்கலாம், ஆனா கடைசி எடுத்துட்டு நம்ம மறுபடியும் அங்கே போயிடலாம் பார்த்துட்டு போத்து பாக்குறப்ப இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால அந்த 34 39 வரைக்கும் பார்த்துட்டு நம்ம அதை பார்க்கலாம். இப்போ பவுல் எந்த பக்கத்துல சொல்றாரு, நாங்கள் பக்கத்துல நெருக்கப்பட்டும் சோர்ந்து போவதில்லை. 2 Corinthians சொன்னார், மனமுறை அடையதில்லை. எந்த உபத்திரமா இருந்தாலும் சரி. பிலிப்பியருக்கு நிருபத்துல எங்க எழுதுறாரு அவர் சிறையில் எழுதுறாரு, சிறையில் உட்காந்து எழுதுறாரு. சின்ன சிறை, எழுந்தா கூட இடிக்கும் அவர். அவரே குள்ளமானவர், வேதாராய்ச்சியை சொல்லுகிறாங்க. அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, எழுந்தா அந்த ரூப் தள்ள இடிக்கும். அப்படி ஒரு உடையப்பட்ட ஒரு குகையை போன்ற ஒரு சிறையில உட்காந்து வெளில இருக்கு எழுதுறாரு. பிலிப்பியர் 4:4 என்ன சொல்றது? பிலிப்பியர் 4:4 Rejoice in the Lord. ஆண்டவருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாய் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உள்ள உட்காந்து வழக்கமா ஜெயில இருக்கிறவங்க பார்க்க போனா வெளில இருந்து வரவங்க என்ன மிட்டாய் பலகாரமா வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், கவலைப்படாதீங்க சார், கொஞ்ச நாள்ல விடுதலை ஆயிடுவீங்க, கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க அப்படிதான் சொல்லுவாங்க. உள்ள ஜெயில இருக்கிறவங்க வந்து நம்ம போய் சார் சந்தோஷப்படாதீங்க சார் சொன்னா எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்? ஆனா இங்க பவுல் சொல்லுகிறாரு, அவருக்குள்ளாய்
இந்த உபத்திரவத்தில் இருக்கிற அந்த பிரியத்தை ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு என்ன, அது எப்படியாவது 3வது சொல்றார் பிலிப்பியர் 3ல, எப்படியாவது ஒரு உயிர்த்ததில் நான் பங்கடைவதற்கு. பவுலுக்கு இருந்த அந்த அந்த தேவனுடைய அன்பு, மேசியாவில் இருந்த தேவனுடைய அன்பு அவரை என்ன பண்ணித்தவர, எந்த உபத்திரம் வந்தாலும் சரி, எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி, அதான் நம்ம பாடினோம், மேசியாவின் பரிகாரி நம்ம பாடினோம் இல்லையா. மன கஷ்டங்கள் வந்தாலும் என் ராஜா என்னோட இருக்கிறப்ப எனக்கு என்ன குறை, இந்த அவர் தாங்க நமக்கு எல்லாம், ஆண்டவராக யாஷுவா மேசியா தான் நமக்கு எல்லாம். அதனால எந்த சூழ்நிலையிலையும் மேசியாவிலே இருக்கிற தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. எந்த பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு நோய் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல பண பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சொந்த அலுவலக பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், எந்த காரியமா இருந்தாலும் எதுவும் நம்ம மேற்கொள்ளாது பிரியமானவர்கள். எப்போ நாம் மேசியாவுக்கு உட்பட்டிருந்து அவர்ல இருக்கிற தேவன் அன்பை நாம் சுவைத்து கொண்டே இருக்கணும். சுவைத்து கொண்டே இருக்கிறப்ப எதுவும் நம்மளை மேற்கொள்ளாது. அது எப்போத்துல அப்படித்தான் இருந்தாங்க. ஆண்டவரை போல பேதுரு சொன்னாரு, என்னையம்மா மரத்துல அடைஞ்சாங்க, ஐயோ என்ன இப்படி அறையாதீங்க, என்ன தலைகீழ அறையுங்க. ஆனா ஒப்பு கொடுத்தாரு. எபிரேயர் 11 பட்டியலே போடுறாரு, சிலர் வாழால் அறுப்புண்டார்கள். எந்த ஒரு காரியமும் நம்மளை மேற்கொள்ளாது. ஏன்? நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், அவர் யாரு? அவர் தான் தேவ அன்பு, தேவ மகிமை, தேவ அன்பு, தேவ சாயல், எல்லாம் அவர் தான். அவரை பற்றிக் கொள்வோமாக. நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருப்போம்? முற்றிலும் ஜெயம் கொள்ளுவதாக இருப்போம். முற்றிலும் ஜெயம் கொள்வோம். டோட்டல் விக்டரி. ஷார்ட் ரன்ல நம்ம தோத்து போற மாதிரி இருக்கும். குறுகிய காலம் பார்த்தா நம்ம தோத்து போற மாதிரி, எல்லாம் போச்சு, ஒண்ணுமே இல்லையா, நீங்க என்ன பண்ணுவேன், ஒண்ணுமே இல்லையான்ற. நம்ம நிறைய நேரத்துல ஆண்டவரோட பாருங்க, சீசைகள்லாம் போட்டு எல்லாம் படவை போட்டு எல்லாம் வலிச்சு 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 ஒண்ணு, ஐயரே ராமுழுதும் பாடுபட்டோம், ஒரு மீன் அனுப்படலையே, கொடுப்பா அந்த சைடு வலைய. அந்த அற்புதம், அந்த ரட்சகர் அங்க வராரு, நம்ம ரட்சிக்கிற அந்த அன்பு ஆண்டவர், தெய்வம் அங்க வராரு. அப்ப தேவன் ஆண்டவர் எப்ப செயல்படுவாங்க? நம்முடைய பிரயாசத்தெல்லாம் விட்டு, ஐயோ என்னால முடியல, பிரச்சனையில பிரச்சனைகளுக்கு நாயகன் நம்மோடு இருக்கிறார். கடந்து போறப்ப நம்ம நினைக்கிறோம், ஐயோ எனக்கு இல்லை, நம்ம அவர் சுமந்து கொண்டு போகிறார். பிரியமானவர் நம்மோட தோள் கொடுத்து நிற்கிறார். நம்ம தான் அவரை பார்க்க முடியும், அவர் நம்மளை பார்க்கிறார், நம்மோட கூட இருக்கிறார். அதை உணரும் போது நமக்கு நிறைய நேரம் அவரே அவர் தானே இருந்தாரு. அவரை நிராகரிச்சாங்க, இல்லாத பொல்லாதெல்லாம் அவன் பேச்சு தலைவரால் பிசாசுகளை துரத்தான், அவர் செய்யாதெல்லாம் அவர் செஞ்ச, அவர் மேல குற்றம் சாட்டினாங்க. அப்புறம் சொல்றாரு, மெய்யாகவே இந்த மாதிரி நீதிமான் அப்படின்னு. எப்ப எல்லாம் முடிஞ்ச பிறகு 100 சொல்றாப்புல. ஆனா அது வரைக்கும் என்னென்னலாம் சொன்னாங்க, அவர் என்ன ஏளனம் பண்ணாங்க செய்யாத குற்றத்துக்கு. ஒண்ணு இல்ல, யோவான் 19 எடுங்க, மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். யோவான் 19 முதல் 5 வசனங்களை பாருங்க. பக்கம் 156. அப்பொழுது பிலாத்து யாசுவா மேசியாவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் உண்டுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவரை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். யாசுவா மேசியா முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றான். ஏன் அப்படி சொல்றாரு? அவர் எப்படி அடிக்கப்பட்டு உருக்குலைந்த அழகுநிலை உருக்குலைந்து போயிருக்கிறார்.
இவரை ஒப்பு கொடுத்தாங்க எல்லாரும், அவரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. வெளியே போன அந்த பிலாத்து காமிக்கிறாரு, பாருங்க அடையாளமே தெரியாம மாறு, இங்கிலீஷ்ல மாறுடுமா, மாறுதுன்னா என்ன அர்த்தம்? சின்னாபின்னமா வைக்கப்பட்டது. பாருங்க இந்த மனுஷன், பாருங்க நல்ல பாருங்க. அதான் ஒரு பிலாத்து அடையாளம் காமிக்கிறார். அடையாளம் கண்டுகொள்ள முடியாதபடிக்கு அவர் என் பெருமான் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். வெளியே வந்து அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் எப்படி இருந்து பாருங்க, உபதிரம், வேதனை, உருக்குலைந்து போகும்படிக்கு அவரை அடித்தார். அதனாதான் பிலாத்து வந்து அடையாளம் காமிக்கிறார். வேற யாரும் இல்லை, நீங்க கேட்டீங்களே அந்த மனுஷனை பாருங்க, உருவே தெரியாம. நம்ம பாருங்க, அழகும் இல்லை, சௌந்தர்யம் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் இல்லை, அசட்டை பாடு புறக்கணிப்பு, அசட்டை பாடு புறக்கணிப்பு, ஏற்றுக்கொண்டார் நம்மை மீட்டிடவே அந்தோ கல்வாரியில் அருமை ரட்சகரே சிறுமை அடைந்து தொங்கினார், சிறுமை அடைந்து தொங்கினார். எனக்காகவும் உங்களுக்காகவும் இதோ இந்த மனுஷன் என்று அடையாளம் காட்டப்பட வேண்டிய அளவுக்கு அவர் நொறுக்கப்பட்டார். அவரை புறம்பே தள்ளினார். அவருடைய சாயல நம்ம குறிக்கப்பட்டிருக்கிறோம், முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு அந்த உபத்திரம் வரும். ஆனா அவர் என்ன ஆனார்? இதா அவரை எழுப்பினார், நம்முடைய வலது பாரதத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறார். இந்த உபதிரவனால கலங்காதீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், ஐயோ மனப்பிரச்சனையா, இந்த பிரச்சனையா, அந்த பிரச்சனை, கலங்காதீங்க. உயிர்த்தெழுந்து சதா காலம் ஜீவிக்கிறார் அந்த தெய்வம், அந்த யாஷா மேசியா நம்மோடு இருக்கிறார். அப்படி கடந்து போன பாதை அவருக்கு தெரியும், எவ்வளவு கடினமான பாதை. இந்த பாதையில நம்மோடு அவர் இருக்கிறார். பிரியமானவர், அவர் ஜெயம் கொண்டது போல நாமும் அவருக்குள் இருக்கும் போது நாமும் அந்த அன்பு கூறுகிறாலே முற்றிலும் 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 ஜெயம் கொள்வோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.